ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். மைசூர் பருப்பு வச்சு எப்படி ஒரு சூப்பரான கிரேவி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் முழு மைசூர் பருப்பு தான் எடுத்திருக்கேன். வோல் மசூர் டால்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா எல்லா ஆன்லைன் டெலிவரி ஆப்லேயும் அவைலபிளாக இருக்கும். முழு மைசூர் பருப்பை 4 மணி நேரத்துக்கு தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா காஞ்சதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போனதும் ஒரு தக்காளி மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா தக்காளி வதங்க விடுங்க. தக்காளி நல்லா குழைவாக வந்ததுக்கப்புறம் மசாலாஸ் நம்ம சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலாவோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச மைசூர் பருப்பை நல்லா கழுவி அதில் சேர்த்துக்கோங்க. பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு குக்கர் போட்டு மூடி வச்சுடுங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு 5 விசிலுக்கு விட்டு எடுத்துடுங்க. பருப்பு நல்லா வந்ததுக்கப்புறம் கேஸ் ரிலீஸ் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு குக்கர் ஓப்பன் பண்ணி பாருங்கள். பருப்பு நல்லா குழைவாக வெந்ததுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், மைசூர் தால் ரெடி. இது சப்பாத்தி, ரோட்டி, ரைஸ் எல்லாத்துக்கும் நல்ல அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.